போன கிளாஸ்ல இந்த வேரியபிள்னா என்ன, அந்த வேரியபிளோட நேமிங் கன்வென்ஷன்னா என்ன, வேரியபிளோட நேம்லாம் எப்படி இருக்கணும், அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ நம்ம கொஞ்சம் மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் நம்ம பார்ப்போம். மேத்தமெட்டிக்ஸ்னு வச்சுக்கோமே, mathematics.py மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன், சில ஆபரேஷன் என்ன பண்றதுன்றத பார்ப்போம். இப்போ மார்க் 1 ஈக்குவல் டு ஏதோ ஒரு ஸ்டூடெண்டோட மார்க், இது 98. இன்னொரு மார்க் 2 ஈக்குவல் டு 55. மார்க் 3 ஈக்குவல் டு 85. மொத்தம் இது எத்தனை சப்ஜெக்ட் இருக்கு? 3 சப்ஜெக்ட். 3 சப்ஜெக்ட்னா 3 சப்ஜெக்ட் இல்லையா. அப்போ நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் ஈக்குவல் டு 3. 3 சப்ஜெக்ட் இருக்குன்னு போட்டேன். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா, 3 சப்ஜெக்டோட மார்க்குக்கு டோட்டல் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போறேன். என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணலாம். ஓகே, எப்படி எழுதலாம் நீங்க சொல்லுங்க, நான் டைப் பண்றேன். எப்படி எழுதலாம்? Sum is equal to mark 1 plus mark 2 plus mark 3. ஓகே, sum equal to mark 1 plus mark 2 plus mark 3. சம்ன்றது ஒரு வேரியபிள். ஓகே, லெஃப்ட் சைட்ல இருக்கிற வேரியபிளுக்கு ரைட் சைட்ல கால்குலேட் பண்ணி அந்த ரிசல்ட் எடுத்து அசைன் பண்ண போறோம். ஓகே, லெஃப்ட் சைட்ல இருக்கிற வேரியபிள் வந்து சம், ரைட் சைட்ல இருக்கிறது கால்குலேஷன். அந்த வேல்யூவை, அந்த 3 மார்க்கை ஏதோ ஒரு ஆபரேஷன் பண்ணி ஒரு ரிசல்ட்டை கொண்டு வந்து சம்ன்ற வேரியபிள்ல போட போறோம். என்ன ஆபரேஷன் பண்றோம் இங்க? அடிஷன். 3 மார்க்கை ஆட் பண்ணிட்டு வர ரிசல்ட் கொண்டு போய் சம்ன்ற வேரியபிள்ல போடுறோம். ஓகே, அப்போ இந்த சம்ன்ற வேரியபிளுக்கு ஒரு வேல்யூவை அசைன் பண்றோம். கரெக்டா? இப்ப சம்முன்னு ஒரு கூடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கூடையில 2 தக்காளி, 3 வெங்காயம், 2 இஞ்சி இது போடுறோம்னா அந்த பாஸ்கெட்ல இது எல்லாமே இருக்கும் இல்லையா. அந்த பாஸ்கெட்ல இருக்கிற டோட்டல் இது. சோ சம்ன்ற வேரியபிள்ல இப்ப 3 சப்ஜெக்டோட மார்க் இருக்கு. 3 சப்ஜெக்டோட மார்க்கை ஆட் பண்ணிட்டு ரிசல்ட் இருக்கு. அந்த ரிசல்ட்டை சம்முக்கு அசைன் பண்றேன். கரெக்டா? இப்ப சம்ல என்ன வேல்யூ இருக்கும்? என்ன இருக்கும்னு எனக்கும் தெரியாது. பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாமா? பிரிண்ட் சம். பிரிண்ட் சம்னு போட்டோம்னா ரிசல்ட் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். 3 மார்க்கை ஆட் பண்ணிட்டு ரிசல்ட் என்ன அப்படின்றது பிரிண்ட் ஆகும். 238. 238 அவுட் ஆஃப் 300 இல்லையா. 300க்கு 238 மார்க் எடுத்திருக்காங்க. ரைட். இப்போ 3 சப்ஜெக்ட் மார்க்கை ஆட் பண்ணிட்டு இந்த சம்ன்ற வேரியபிளுக்கு அசைன் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னல. சம்ன்ற வேரியபிள்ல இந்த 3 சப்ஜெக்டோட மார்க்கை ஆட் பண்ணிட்டு அசைன் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அப்போ ஈக்குவல் டு சிம்பிள, இது மல்டி லைன் கமெண்ட். நான் போன கிளாஸ்ல சொன்னல மல்டி லைன் கமெண்ட் நான் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் இப்பதான் வரீங்கன்னா அந்த கிளாஸ் வீடியோ எடுத்து பாருங்க. மல்டி லைன் கமெண்ட்னா என்ன, கமெண்ட்னா என்ன, மல்டி லைன் கமெண்ட்னா என்ன அப்படின்றது அதுல இருக்கும். ஓகே, ஈக்குவல் டு அப்படின்றது வந்து அசைன்மெண்ட் ஆபரேட்டர். ஸோ நிறைய ஆபரேட்டர்ஸ் வரும், ஒன்னா நான் சொல்றேன். ஈக்குவல் டு அப்படின்றது அசைன்மெண்ட் ஆபரேட்டர். ஒரு வேல்யூவை இன்னொரு இடத்துக்கு அசைன் பண்றது வந்து அசைன்மெண்ட் ஆபரேட்டர். ஓகே, இந்த 3 சப்ஜெக்டோட மார்க் எடுத்து சம்ன்ற வேரியபிள்ல அசைன் பண்றோம். இட் இஸ் அசைன்மெண்ட் ஆபரேட்டர். எல்லாரோட கையிலயும் நோட் புக் அண்ட் பென் கட்டாயமா இருக்கணும். பேப்பர்ல நோட்ஸ் எடுக்கக்கூடாது. பேப்பரை பறக்க விட்டுருவீங்க. பேப்பர்ல எடுக்கக்கூடாது. நோட்ல தான் எழுதணும். நோட்டை பத்திரமா வச்சுக்கணும். நாளை பின்ன உங்களுக்கு தேவைப்படும். ஓகே, டேட் வைஸ் நீங்க போட்டு எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா நாளை பின்ன யூடியூப்ல வீடியோ தேடும் போது வசதியா இருக்கும். ஓகே, இந்த கிளாஸ் இந்த டேட்ல நடந்தது, அந்த வீடியோவை எடுத்து பார்க்கணும் அப்படின்னு தெரியும். ஓகே, அசைன்மெண்ட் ஆபரேட்டர். 3 மார்க் ஆட் பண்ணியாச்சு, சம்ன்ற வேரியபிள்ல போட்டாச்சு, அதை பிரிண்ட் பண்ணி பார்த்துட்டோம். 238. ரைட். ஸோ ஸ்டூடெண்ட் வந்து இவ்வளவு மார்க் எடுத்திருக்காரு. ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கலாம்?
ஆவரேஜுக்கு ஃபார்முலா என்ன? சார் 3 ஆட் பண்ணி 3 ஆல டிவைட் பண்ணுங்க சார். ஓகே. ஸோ மூணுத்தையும் நான் ஆட் பண்ணிட்டு 3 ஆல டிவைட் பண்ணணும் இல்லையா? நான் மூணுத்தையும் திரும்ப ஆட் பண்ணணுமா? ஏற்கனவே நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேனா? சம்ம Add 3 பண்ணி டிவைட் இருக்கு பண்ண sir. கிடைக்கும். ஓகே, ஏற்கனவே நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா? இந்த சம்முன்ற வேரியபிள்ல ஏற்கனவே டோட்டல் இருக்கு. நான் திரும்ப எதுக்கு ஆட் பண்ணணும்? திரும்ப ஆட் பண்ணா எனக்கு அதே தானே கிடைக்கும். ஸோ நீங்க ரைட் சைடு வந்து அந்த வேரியபிளை ஏற்கனவே அசைன் பண்ண வேரியபிளை யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க கால்குலேட் பண்ணி ஒரு ரிசல்ட் வச்சிருப்பீங்கல்ல, அந்த வேரியபிளை கூட யூஸ் பண்ணலாம். இட் நீட் நாட் பி மார்க் 1, மார்க் 2, மார்க் 3, நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் அது இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சம்முன்னு ஒரு வேரியபிள்ல ஏதோ ஒரு ரிசல்ட்டை கால்குலேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தீங்க, அதையும் யூஸ் பண்ணலாம். வேரியபிள்னா இது எல்லாமே தான் வேரியபிள், எப்படி வேணா யூஸ் பண்ணலாம். ஸோ ஆவரேஜ்ன்றது என்ன சொன்னீங்க? டோட்டல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ், இதுதான் ஆவரேஜ் இல்லையா? ஸோ இங்க டோட்டல்ன்றது என்னது? சம் சார். சம். டிவிஷன் பண்ண போறோம் கரெக்டா? டிவிஷனுக்கு டிவிஷன் ஆபரேட்டர் நீங்க மேக்ஸ்ல போடுவீங்களே, ஹரிசாண்டலா கோடு போட்டு மேல ஒரு புள்ளி கீழே ஒரு புள்ளி, அந்த சிம்பிள் இங்க கிடையாது. ஸ்லாஷ் தான் வந்து டிவிஷன். ஓகே, வகுத்தலுக்கு ஸ்லாஷ். ஓகே, டினாமினேட்டர் என்ன பண்ணும்? Number of marks. நம்பர் ஆஃப் மார்க்ஸ், நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ். ஆக்சுவலி நம்பர் ஆஃப் மார்க் கிடையாது, நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் இல்லையா? ஸோ நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் இது ஏற்கனவே ஒரு வேரியபிள்ல வச்சிருக்கோம். ஒருவேளை நான் வேரியபிள்ல வைக்கலனா இங்க 3ன்னு போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா நான் ஏற்கனவே ஒரு வேரியபிள்ல போட்டிருக்கேன் அப்படின்றதுனால நான் அந்த வேரியபிளே டைரக்டா நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் வந்து 3. ஆவரேஜ் கண்டுபிடிச்சாச்சு. ஆவரேஜ் இப்ப பிரிண்ட் பண்ணணும் இல்லையா? ஆவரேஜ் இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். 79.33 இதுதான் ஆவரேஜ். ஓகே, 79.33. இப்போ டோட்டல்ன்றது என்ன டேட்டா டைப்? சம் என்ன டேட்டா டைப்? Integer data type, sir. ஓகே, Addition. ஆவரேஜ் அடிஷன் தான், டேட்டா டைப் கேட்டேன். ஆவரேஜ் Float. ஃப்ளோட். ஓகே, ஃப்ளோட் சார். ஆண்டிச்சியோட வாய்ஸ் இவ்வளவு நேரம் நான் கேட்கல, இப்ப நான் கேட்டிருக்கேன். அடுத்த கிளாஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு நீங்க வரணும். ஓகே Okay, sir. ஓகே ரைட். நீங்க பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன், பேசல. Balance இல்ல sir. Recharge முடிஞ்சு sir. ஓகே ஃபைன். யார் யார் என்கிட்ட பேசிருக்கீங்க, யார் யார் பேசலன்றது எனக்கு தெரியும். ஸோ உங்க எல்லாரோட நேமும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓகே, சம்மோட டேட்டா டைப் வந்து இன்டீஜர், ஆவரேஜோட டேட்டா டைப் வந்து ஃப்ளோட். அப்படிதான் பிரிண்ட் ஆகுது இல்லையா? 79.3333ன்னு வருது. இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணலாம். ஆனா இந்த 238ன்னு பிரிண்ட் ஆகுது என்னன்றது எனக்கு தெரியல. 79 ப்ரோக்ராம் இருக்கு எனக்கு தெரியுது, ஆனா இது ரன் பண்ணும்போது 79.33னா என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. அப்போ யூசர் கிட்ட பிரிண்ட் பண்ணும் போது டோட்டல் இவ்வளோ, ஆவரேஜ் இவ்வளோ அப்படின்னு எக்ஸ்பிளிசிட்டா சொன்னோம்னா நல்லா இருக்கும் இல்லையா? டோட்டல் 200, ஆவரேஜ் 10, அந்த மாதிரி சொன்னா நல்லா இருக்கும் இல்லையா? சோ அதுக்கு எப்படி போடலாம்? டோட்டல் ஈக்குவல் டு போடலாம் சார். ஓகே, பிரிண்ட்ல டபுள் கோட்ஸ்ல டோட்டல் வந்து ஈக்குவல் டு டோட்டல் கொடுக்கும். இப்படியா? எப்படி கொடுக்கணும்? பிரிண்ட்ல எப்படி கொடுக்கணும் நீங்க சொன்னீங்கன்னா பிரிண்ட்ல அப்படியே டபுள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ்க்குள்ள கொடுத்துருவாங்க சார். டோட்டல் ஆவரேஜ்னு கொடுத்து அடுத்து Okay. கமா கொடுத்துட்டு சம்னு போடலாம் சார். ஓகே, டோட்டல் கொடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ணோம்? கமா சார், நெக்ஸ்ட் கமா. ஓகே, கமா சம்னு கொடுக்கலாம் சார். சம். ஓகே ஓகே, எப்படி வருதுன்னு பார்க்கலாம். டோட்டல் 238. ஓகே, கரெக்டா வருது. இதே மாதிரி ஆவரேஜுக்கும் போட்டுக்கலாம் இல்லையா? ஆவரேஜுக்கும் போட்டுக்கலாம். ஆவரேஜ். ஸோ நான் யூஸ்வலா இப்படி கோலன் வச்சுக்குவோம் பக்கத்துல, ஏன்னா படிக்கும் போது வசதியா இருக்கும். கோலன் ஈக்குவல் டு வாட் எவர் யூ ப்ரிஃபர். ஸோ டோட்டல் 238, ஆவரேஜ் 79.33.
33. இதுல ஏதாவது கொஸ்டின் இருக்கா யாருக்காவது? ஸோ உங்களோட மார்க் ஷீட்லலாம் ஃபைனல் செமஸ்டர் மார்க் ஷீட்டோ எதுலையாவது எடுத்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வந்து 79.33 இருக்குமா இல்லைன்னா வெறும் 79 இருக்குமா? எப்படி இருக்கும்? பாயிண்ட்ல தான் ஃப்ளோட்ல தான் சார். ஃப்ளோட்ல தான் இருக்கும். சரி, ஓகே. எனக்கு இப்போ ஃப்ளோட்ல தேவையில்ல, எனக்கு ஹோல் நம்பரா தேவை. என்ன பண்ணலாம்? இப்போ நான் ஒரு நம்பர், இப்போ நியூமரேட்டர் வந்து இன்டீஜரா ஃப்ளோட்டா? லைன் நம்பர் 13ல ஒரு நம்பரை இன்னொரு நம்பரால டிவைட் பண்ணிருக்கேன். நியூமரேட்டர் வந்து ஃப்ளோட்டா இன்டீஜரா? இன்டீஜர். டினாமினேட்டர் ஃப்ளோட்டா இன்டீஜரா? இன்டீஜர். ஓகே, ரெண்டும் இன்டீஜர் தான். ஆனா டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் ரிசல்ட் ஃப்ளோட்ல வந்துருச்சு இல்லையா? நியூமரேட்டரும் இன்டீஜர் தான், டினாமினேட்டரும் இன்டீஜர் தான், ரிசல்ட் வந்து ஃப்ளோட்ல வந்துருச்சு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 10 டிவைடட் பை 2 போட்டோம்னா ரிசல்ட் வந்து 5 ஹோல் நம்பர். இது இன்டீஜர் இல்லையா? 10 டிவைடட் பை 2 போட்டோம்னா இன்டீஜர் வரும். இதுவே 10 டிவைடட் பை 3 போட்டோம்னா 3.33 வரும். இது ஃப்ளோட் ஆயிரும் இல்லையா? டிவைட் பண்ணிட்டு ரிமைண்டர் வந்ததுன்னா அது ஃப்ளோட்ல வந்துடும். அப்போ எனக்கு ரிசல்ட் வந்து ஃப்ளோட்ல வந்தாலும் எனக்கு ஃப்ளோட்லாம் வேண்டாம், இன்டீஜரா தான் வேணும். இப்போ 79.33 வந்ததுல எனக்கு 79.33லாம் வேண்டாம். டெசிமலை இக்னோர் பண்ணிட்டு எனக்கு 79 ரவுண்டா ஒரு நம்பர் வேணும் அப்படின்னா பைத்தான்ல டபுள் ஸ்லாஷ்னு இருக்கு. இந்த டபுள் ஸ்லாஷ் போட்டீங்கன்னா இது வந்து அது பேரு ஏதோ ஏதோ ஒரு டிவிஷன் சொல்லுவாங்க. என்ன டிவிஷன் யாருக்காவது தெரியுமா? ஃப்ளோர் டிவிஷன். ஃப்ளோர் டிவிஷன் அசைன்மெண்ட் ஆபரேட்டர் சொல்லியிருக்கேன்னா ஸ்லாஷ் வந்து டிவிஷன், டபுள் ஸ்லாஷ் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோர் டிவிஷன். ஓகே, அந்த இதை கட் பண்ணி எடுத்துரும், டெசிமலை கட் பண்ணி எடுத்துரும், ஹோல் நம்பர் மட்டும் தான் வரும். இதை ரன் பண்ணி பார்ப்போம். இதுக்கு முன்னாடி ரன் பண்ணோம், என்ன ஆன்சர் வந்ததுன்னு நமக்கு தெரியும். இப்ப திரும்ப டபுள் ஸ்லாஷ் போட்டு ரன் பண்றோம். முன்னாடி 79.33 இருந்ததா, இப்போ we get only 79. டெசிமல் பார்ட்டை ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த டபுள் ஸ்லாஷ் பைத்தான்ல மட்டும்தான் இருக்கு, மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல கிடையாது. ஓகேவா? இதுக்கு பேரு ஃப்ளோர் டிவிஷன். இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட், இப்போ நான் டோட்டல் போட்டேன். டோட்டல் வந்து 238 போட்டிருக்கேன். யூசர் கிட்ட இதை கொடுக்குறேன் 238. ஓகே, அவுட் ஆஃப் ஹவு மச்? அவுட் ஆஃப் 100ஆ? அவுட் ஆஃப் 300ஆ? அவுட் ஆஃப் 500ஆ? அவுட் ஆஃப் 1000ஆ? அவுட் ஆஃப் 300னா வெரி குட், அவுட் ஆஃப் 500னா ஆவரேஜ், அவுட் ஆஃப் 1000னா பேட் இல்லையா? அப்போ 238 அவுட் ஆஃப் வாட்? இது நமக்கு தெரியல இல்லையா? அது நமக்கு கிளியரா இல்லை இங்க. அதை எப்படி பிரிண்ட் பண்றது? டோட்டல் கோலன் போட்டாச்சு, சம்மு. இப்போ அவுட் ஆஃப் 300ன்னு சொல்லணும் இல்லையா? நம்ம நார்மலா பிரிண்ட் பண்றோம்னா எப்படி பிரிண்ட் பண்ணுவோம்? 238 அவுட் ஆஃப் 300 இப்படிதான் எழுதுவீங்க. மார்க் இப்படிதான் எழுதுவீங்க இல்லையா? 10 அவுட் ஆஃப் 10, 20 அவுட் ஆஃப் 20, 238 அவுட் ஆஃப் 300 இப்படிதான் எழுதுவீங்க. கரெக்டா? நான் சொல்றது கரெக்டா? ஓகே, இதை எப்படி பிரிண்ட் பண்றது? இது எப்படி பிரிண்ட் பண்றது அப்படின்னா 238 ஆல்ரெடி பிரிண்ட் ஆச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இந்த ஸ்லாஷ்ன்றதை பிரிண்ட் பண்ணணும். ஸ்லாஷ்ன்றதை அப்படியே பிரிண்ட் பண்ணணும் இல்லையா? இந்த ஸ்லாஷ்ன்றதை எப்படி பிரிண்ட் பண்றது? 238க்கு அப்புறம் ஸ்லாஷ் வரணும். அதை எப்படி பிரிண்ட் பண்றது? கமா கொடுத்து டபுள் கோட்ஸ்க்குள்ள கொடுத்தா, கமா போட்டு டபுள் கோட்ஸ்க்குள்ள கொடுக்கலாம், இல்லைன்னா சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள கொடுக்கலாம். நான் சிங்கிள் கோட்ஸ் எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றேன்றதுனால நான் சிங்கிள் கோட்ஸே யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம், என்ன ரன் ஆகுதுன்னு பார்ப்போம். 238 ஸ்லாஷ் அப்படியே வந்துருச்சு, ஆனா 300 வரல. 300 வரணும். 300 வர்றதுக்கு என்ன பண்ணலாம்?
இதே லாஜிக் தான். அடுத்து என்ன பண்ணணும்? 300 வர்றதுக்கு என்ன பண்ணலாம்? திரும்பி கமா போட்டு சிங்கிள் கோட்ஸ்ல 300. ஓகே, கமா போட்டு சிங்கிள் கோட்ஸ் இல்லாம கொடுக்கணுமா சார்? ரைட். சிங்கிள் கோட்ஸ் கொடுத்தாலும் தப்பு கிடையாது, சிங்கிள் கோட்ஸ் இல்லாம கொடுத்தாலும் தப்பு கிடையாது. ஏன்னா 300 இஸ் நம்பர். ஸ்ட்ரிங்கா கொடுத்தாலும் ஓகே, இன்டீஜரா கொடுத்தாலும் ஓகே. ஏன்னா அதை வச்சு நம்ம நியூமரிக்கல் ஆபரேஷன் பண்ண போறது கிடையாது, பிரிண்ட் தான் பண்ண போறோம். 300 டைரக்டா கொடுக்கலாம். இப்ப ரன் பண்ணி பார்ப்போம். 238 அவுட் ஆஃப் 300. இப்ப எனக்கு புரியுதா? இந்த ரிசல்ட் யார் பார்த்தாலும் புரியுமா? இது புரியுற மாதிரி இருக்கா? ஆமா. ஓகே, ரைட். இப்போ 3 சப்ஜெக்ட்டுக்கு பதிலா இப்ப 4வது சப்ஜெக்ட் நான் ஆட் பண்றேன். மார்க் 4 ஈக்குவல் டு 100 சென்டம் எடுத்துட்டாரு. வேற எங்கெங்கெல்லாம் நான் சேஞ்ச் பண்ணணும்? சம்ல சேஞ்ச் பண்ணுங்க சார். ஓகே, மார்க் 4 நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட். ஓகே, 4 வேற என்ன மாத்தணும்? 300 400 சேஞ்ச் பண்ணனும். ஓகே, 300 400 மாத்தணும். வேற ஏதாவது பண்ணணுமா? வேற எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இப்போ 300 400 மாத்துறதுக்கு பதிலா நான் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் இன்டு 100 போடலாமா? போடலாம் சார். போடலாம். சோ இங்க ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. நம்ம ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பிரிண்ட் பண்ணணும்னா இப்படியே கூட போட்டுக்கலாம். ஏன் நான் இங்க 400 மாத்துறதுக்கு பதிலா நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் இன்டு 100 போடுறேன் அப்படின்னா, நாளை பின்ன நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் 5 மாறிடுச்சுன்னா இங்க இன்னொரு இடத்துல போய் 5 இன்டு 100 மாத்தணும்னு அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா அது மாறிக்கும் இல்லையா? 4க்கு பதிலா இங்க நான் 5 போட்டேன்னா இங்க ஆட்டோமேட்டிக்கா 500 ஆயிரும். நான் எதுவுமே பண்ண வேண்டாம். 6 போட்டேன்னா இங்க ஆட்டோமேட்டிக்கா 600 ஆயிரும். நான் எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? இப்போ இந்த 4 சப்ஜெக்டோட ஆவரேஜ் என்னன்னு பார்ப்போம். ஸோ 338 முன்னாடி 238 இருந்தது, இப்போ 100 மார்க் வாங்கியிருக்காரு இன்னொரு சப்ஜெக்ட்ல அப்படின்னா 338 அவுட் ஆஃப் 400. ஆவரேஜ் முன்னாடி 79 இருந்தது, இப்போ 84 ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய ஸ்கோர் பண்ணிட்டாரு, 84 ஆயிடுச்சு. இதுல ஏதாவது கொஸ்டின் இருக்கா? ஒரு டவுட் இல்ல. கோ ஹெட். இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மென்ட்குள்ள வந்து நம்ம சிங்கிள் குவாட்ஸ் ஆர் டபுள் குவாட்ஸ்க்குள்ள எது கொடுத்தாதானே பிரிண்ட் ஆகும்? அப்படிலாம் இல்ல. ஆனா நம்பர்னா அது அப்படியே பிரிண்ட் ஆயிடுமா? இப்போ நீங்க 300 கொடுத்தீங்க, அது வந்து சிங்கிள் குவாட்ஸ் டபுள் குவாட்ஸ் இல்லாம தான் கொடுத்தீங்க. சோ நம்ம ஸ்ட்ரிங் கொடுக்கறோம்னா மட்டும் சிங்கிள் குவாட்ஸ்ல டபுள் குவாட்ஸ் யூஸ் பண்ணிட்டு நம்பர்னா அப்படியே கொடுத்துக்கலாமா? ஆமா ஆமா ஆமா, வெரி குட் கொஸ்டின். ஓகே. சோ இப்போ பிரிண்ட், நான் இந்த லாஸ்டா ஒரு பிரிண்ட் நான் ஆட் பண்றேன் சும்மா. ஓகே, ஆவரேஜ் கோலன் கமா இதுல 300 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் இப்ப ரன் பண்ணனா 300 வருது இல்லையா? இந்த 300 நான் சிங்கிள் கோட்ஸ்ல கொடுத்தாலும் அதே ரிசல்ட் தான் வரும். ரன் ஆக மாட்டேங்குது. ஃபைல் சேவ். ரன் ஆயிடுச்சு. ஓகே, பல தடவை ரன் ஆயிடுச்சு. ஸோ சிங்கிள் கோட்ஸ்ல கொடுத்தாலும் அதே 300 தான் வருது இல்லையா? ஸோ இதை வந்து நீங்க சிங்கிள் கோட்ஸ்ல கொடுத்தாலும் சரி, சிங்கிள் கோட்ஸ்ல கொடுக்கலாம்னாலும் சரி, இது வந்து ஒரு நம்பர் எப்படி கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். இப்போ நான் ஆவரேஜ் பதிலாக இப்போ நான் நேம் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். நேம்ல வந்து நான் இப்படி கொடுக்காம இப்படி கொடுத்தா ஒர்க் ஆகாது, இது ஒர்க் ஆகாது. ஏன்னா இதை வந்து ஒரு வேரியபிள்னு நினைச்சு அதை தேடும். இந்த மாதிரி ஒரு வேரியபிள் இருக்கா? சயூர்னு ஒரு வேரியபிள் மேல கொடுத்துருக்கனா? அப்போ இது ரன் ஆகாது, இது எரர் சொல்லும். இந்த மாதிரி ரன் பண்ணா எரர் சொல்லும். அப்போ இதை நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா தான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இதை வந்து நான் ஸ்ட்ரிங்கா தான் கொடுக்கணும். ஓகேவா? இப்ப ரன் பண்ணோம்னா நேம் கோலன் சயூர் அப்படின்றது கரெக்டா பிரிண்ட் ஆகும். ஓகே, இது ஸ்ட்ரிங்கு, அதனால சிங்கிள் கோட்ஸ்ல தான் கொடுக்கணும்.
இது ஒருவேளை நம்பரா இருந்ததுன்னா இப்படி டைரக்டா கொடுத்துடலாம். ஏன்னா எனிவேஸ் நம்ம பிரிண்ட் தானே பண்ண போறோம். அது ஸ்ட்ரிங்கா கொடுத்தாலும் சரி, நம்பரா கொடுத்தாலும் சரி, பிரச்சனை கிடையாது. சிங்கிள் கோட்ஸ்ல கொடுத்தாலும் ஓகே, டபுள் கோட்ஸ்ல கொடுத்தாலும் ஓகே. தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். வெரி குட் கொஸ்டின். அடுத்து வேற என்ன கொஸ்டின் இருக்கு சார்? பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இப்போ நம்பர்ஸ் யூஸ் பண்ணணும்னா ஃபார்மேட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்களே சார்? ஓகே, ஃபார்மேட் ஸ்ட்ரிங். இதுல ஃபார்மேட் ஸ்ட்ரிங் அந்த %d அந்த மாதிரி கேக்குறியா? எஸ் சார். பைத்தான்ல வந்து நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல நம்பர்ஸ் யூஸ் போட்டு பண்றதா? எஸ் சார், எஃப் போட்டு. அது அடுத்து வருது. அடுத்து சொல்லி தரேன். ஓகே சார். சரியா? வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா? கேட்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு சில டாபிக் முன்னாடியே தெரியும்னா என்கிட்ட சொல்லலாம். அடுத்து சொல்லித்தர போறேன்னா சொல்லித்தரேன்னு சொல்லிடுவேன். தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லிடுவேன். அந்த டாபிக் சொல்லித்தர போறது இல்லைன்னா சொல்லித்தர போறது இல்லைன்னு சொல்லிடுவேன். வாட் எவர் இட் இஸ், யூ வில் கெட் த ஆன்சர். ஓகே. லிங்கேஷ் ஓகே. சார் நீங்க நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் இன்ட்டு 100 கொடுத்துருக்கீங்களா சார்? ஆமா. அதே மாதிரி மார்க்ஸ் 4 மார்க்ஸ் இருக்கு. இப்போ டக்குன்னு 5 மார்க் வந்தா அதுவே ஆட்டோமேட்டிக்கா மாறுற மாதிரி பண்ண முடியுமா சார்? அது பண்ண முடியாதுப்பா. அது வந்து மேனுவலா இங்க போட்டு பிளஸ் மார்க் 5 தான் போடணும். ஓகே சார். ஆனா இதுல ஒவ்வொரு டைமும் மாத்துறதுல ஒரு கஷ்டம் இருக்கு இல்லையா? ஆமா. இது ஈஸி ஆக்குறதுக்கு ஒரு வழி இருக்கு, அது லேட்டர் வரும். ஓகே, பரவாயில்ல. இப்படி ஒரு கஷ்டம் இருக்குன்றதை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்ட. இதுதான் முக்கியம் ப்ரோக்ராமிங்க்கு. திஸ் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, இது ஏன் கஷ்டப்பட்டு பண்றோம் அப்படின்ற ஒரு கேள்வி எப்பயுமே இருக்கணும். ஓகே, அடுத்து யாரோ கை தூக்குனீங்க. பிஸ்வஜித்தா சார்? சொல்லுப்பா. சார் இந்த ஆவரேஜ் வந்து ஆன்சர் இருக்குல்ல சார்? ஆமா. ஆவரேஜ் 84. இப்ப டெசிமல்ல பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் வேணும், 3 டிஜிட்ஸ் வேணும், அந்த மாதிரி பிரிண்ட் பண்றது என்ன சார்? ஓகே, அந்த மாதிரி பைத்தான்ல பண்ணலாம். சின்டாக்ஸ் எனக்கு தெரியாது, எப்பயோ யூஸ் பண்ணேன், மறந்து போச்சு. கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு அது எப்படி பண்ணணும்னு அடுத்த கிளாஸ்ல என்கிட்ட வந்து சொல்லணும். ஓகே, அது சின்டாக்ஸ் தான். உள்ள ஜஸ்ட் கர்லி பிரேஸ்க்குள்ள ஏதோ ஒன்று போட்டு கோலன் சம்திங் 3 ஏதோ ஒன்று போட்டோம்னா 3 டெசிமல் அந்த மாதிரி வரும். எனக்கு சின்டாக்ஸ் மறந்துருச்சு. நீங்க அதை சர்ச் பண்ணிட்டு வந்து என்கிட்ட சொல்ல போறீங்க. வெரி குட் கொஸ்டின். இப்போ ரைட், அவர் பிஸ்வஜித் என்ன கேட்டாருன்றதை நான் சொல்றேன். 79.333333 பிரிண்ட் ஆச்சு இல்லையா? ஆவரேஜ்னா நமக்கு ரேங்க் கார்டுல 79.333 போட மாட்டாங்க. 79.3 அவ்வளவுதான் போடுவாங்க இல்லையா? 79.3 இல்லைன்னா 33 இவ்வளவுதான் இருக்கும். இதுக்கு மேல இருக்கிற டிஜிட்ஸ் இருக்காது. அப்ப பிரிண்ட் பண்ணும் போது இந்த மாதிரி எப்படி பிரிண்ட் பண்றது அப்படின்றதுதான் அவரோட கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு வாங்க. ஹோம்வொர்க் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு வாங்க. ஓகே ரைட். அடுத்த கொஸ்டின் வேற என்ன? வேற யாருக்கு என்ன கொஸ்டின் இருக்கு? சார் அண்ணா சொல்லுமா. அந்த டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்து 2 இல்ல 3 வர்றதுக்கு ரவுண்டுன்ற இது யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ரவுண்ட் ஆஃப் 3 கொடுத்தோம்னா டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் 2 நம்பர் 3 நம்பர் தான் வரும். அந்த அப்படினா பைத்தான்ல ரவுண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கா? எனக்கு தெரியாது, நான் யூஸ் பண்ணது இல்ல. ஸ்கூல்ல படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு. ஓகே ஓகே, அப்படின்னா ஒரு க்ளூ வந்துருச்சு. நீங்க அதை வச்சு கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு ரவுண்ட்ன்ற ஃபங்க்ஷன் 3 டிஜிட்ஸ்க்கு ரவுண்ட் ஆகாது. ஒரு நம்பரை ஹோல் நம்பரா மாத்தோம், ஃப்ளோட்டை இன்டீஜரா மாத்தோம் அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ 8.9 அப்படின்னு இருந்ததுன்னா 9 மாத்திரும். தட் இஸ் ரவுண்டிங் ஆஃப் இல்லையா? இதுவே வந்து 8.1 இருந்ததுன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 8. எனிதிங் above 0.5 is rounded off to the next higher number. Anything below 0.5 is rounded off to the previous number. This is rounding off. கரெக்டா? ஸோ எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் இருக்கும். அது வந்து டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்து 2 டிஜிட்ஸ்க்கு பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. தட் இஸ் டவுட்ஃபுல். அப்போ நீங்க என்ன செக் பண்ணணும்னா ரவுண்ட் ஃபங்க்ஷன் நிஜமா என்ன பண்ணுது, நம்பர் 1. நம்பர் 2, நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அவுட்புட் எப்படி பண்றது, இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், போயிட்டு தேடணும். ரைட். அடுத்த கொஸ்டின். நல்ல கொஸ்டின்ஸா கேக்குறீங்க. இதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின்ஸ் யாரும் என்கிட்ட கேட்டது கிடையாது. வெரி குட் கொஸ்டின்ஸ். அடுத்து கொஸ்டின்ஸ் இல்லையா? ஓகே ரைட். ஸோ இதுல அடுத்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னா, இந்த லைனை படிக்கும் போது
நமக்கே ஒரு மாதிரி குழப்பமா இல்ல? அங்கங்க கமா வருது, அங்கங்க சிங்கிள் கோட்ஸ் வருது. என்ன நடக்குது படிக்கும் போது நமக்கே ஒரு மாதிரி புரியாத மாதிரி இருக்கு இல்லையா? இதுல இன்னும் ஒரு 2 வேரியபிள் நான் போடணும் அப்படின்னா, இப்ப கமா போட்டு இஸ் த டோட்டல் இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை படிச்சு பார்க்கும் போதே எனக்கு ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு. எங்க கமா போடுறோம், எங்க சிங்கிள் கோட்ஸ் போடுறோம், இந்த மாதிரி வந்து எனக்கே கன்ஃபியூசிங்கா இருக்கு. சோ இந்த மாதிரி நான் போட மாட்டேன். இதுக்கு ஆல்டர்னேட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிரிண்ட் டபுள் கோட்ஸ். இது சேம். எப்பயுமே நான் டைப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பிரிண்ட் டபுள் முதல்ல parenthesis ஓபன் க்ளோஸ் பண்ணிடுவேன் பிராக்கெட். நீங்க டைப் பண்ணும்போது அப்படிதான் பண்ணணும். அப்பதான் ஓப்பனிங் பிராக்கெட்டும் க்ளோசிங் பிராக்கெட்டும் கரெக்டா இருக்கும். நீங்க இதை தான் பண்ணணும். முதல்ல பிராக்கெட் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிருங்க, உள்ள வந்துட்டு சிங்கிள் கோட்ஸ் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிருங்க, அதுக்கப்புறமா உள்ள வந்து டைப் பண்ணணும். இப்பதான் டைப் பண்ணணும். ஓகேவா? முதல்ல சிங்கிள் பிராக்கெட் ஓப்பன் பண்றேன், சிங்கிள் கோட்ஸ் போடுறேன், டைப் பண்றேன், அப்புறமா சிங்கிள் கோட்ஸ் போட்டு பிராக்கெட் போடுறேன் அப்படின்னா அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. அது நிறைய பிரச்சனை நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி பண்ணுங்க. ஓகே, மேல இருக்கிற டோட்டல் வேற மாதிரி நான் பிரிண்ட் பண்ணணும், ரொம்ப ஈஸியா புரியுற மாதிரி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, ஃபார்மேட்டட் பிரிண்ட் அப்படின்னு இருக்கு. முன்னாடி ஒரு எஃப் போட்டுக்கிறேன். எஃப் போடுறது வந்து ஃபார்மேட்டட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங். ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் எஃப் போட்டோம்னா எஃப் ஃபார் ஃபார்மேட்டிங், அவ்வளவுதான். ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங். இதை நீங்க நோட் புக்ல எழுதி வச்சிருக்கணும். ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங். இது என்ன பண்ணுது அப்படின்னா டோட்டல் தான். அதே டோட்டல்னு போட போறேன், கோலன் போட போறேன். அடுத்து என்ன பிரிண்ட் பண்ணணும்? இங்க சம் பிரிண்ட் பண்ணணும் இல்லையா? சம்னு டெக்ஸ்ட் அப்படியே பிரிண்ட் பண்ணணுமா, சம் வேரியபிள்ல இருக்கிற வேல்யூவை பிரிண்ட் பண்ணணுமா? அந்த வேல்யூ சார். சம்னு ஒரு வேரியபிள் இருக்கு, அதுல இருக்கிற வேல்யூவை தான் நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். கரெக்டா? அப்போ இந்த வேரியபிள்ல இருக்கிற வேல்யூவை எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஓபன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் சம் இப்படி போடலாம். அந்த கர்லி பிரேசஸ், அந்த ஃப்ளவர் பிராக்கெட்னு சொல்லுவீங்கல்ல, மேக்ஸ்ல ஃப்ளவர் பிராக்கெட்னு சொல்லுவீங்கல்ல, அது வந்து கர்லி பிரேசஸ். இங்க நான் போடுறேன், இது வந்து கர்லி பிரேசஸ், ஓபன் கர்லி பிரேசஸ், க்ளோஸ் கர்லி பிரேசஸ். ஓகே, கர்லி பிரேசஸ். இது parenthesis. parenthesis ப்ளூரல்னா parenthesis, ஐக்கு பதிலா ஈ இருக்கும். parenthesis. இது ஸ்கொயர் பிராக்கெட். ஃப்ளவர் பிராக்கெட்டை இங்க கர்லி பிரேசஸ்னு சொல்லுவோம், பிராக்கெட்டை parenthesisனு சொல்லுவோம், ஸ்கொயர் பிராக்கெட்டை ஸ்கொயர் பிராக்கெட்னே சொல்லுவோம். நோ சேஞ்ச். எல்லாமே மேக்ஸ்ல செட் தியரியில படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸ்கூல்ல 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட்ல செட் தியரியில இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. படிச்சிருக்கீங்களா? ஞாபகம் இருக்கா? என்னப்பா அமைதியா இருக்கீங்க? நான்லாம் மேக்ஸ் படிச்சு எத்தனையோ வருஷம் ஆகுது, 9th ஸ்டாண்டர்ட் படிச்சு. படிச்சிருக்கோம்ண்ணா. ஓகே, படிச்சிருக்கோம் சார். குட் குட், ரைட். சோ அடுத்த தடவை கர்லி பிரேஸ் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா நான் இதை தான் சொல்றேன் அப்படின்றது உங்களுக்கு மைண்ட்ல வரணும். பரான்தசிஸ் சொன்னா நான் இதை தான் சொல்றேன் அப்படின்றது உங்களுக்கு மைண்ட்ல வரணும். ஃப்ளோர் டிவிஷன்னா நான் இதை தான் சொல்றேன் அப்படின்றது உங்களுக்கு மைண்ட்ல வரணும். ஓகே, எழுதி வச்சு நீங்க அப்பப்போ பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இங்கிலீஷ் படிக்கிற மாதிரி படிக்கக்கூடாது, இதை தமிழ்ல திருக்குறள் படிக்கிற மாதிரி படிக்கக்கூடாது. ப்ரோக்ராமை மேக்ஸ் பார்க்குற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே, இங்கிலீஷ்ல வந்து போயமை ஓகே உட்காந்து படிக்கிறோம், திருக்குறள் வந்து ஓகே அகர முதல எழுத்தெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி படிக்கிறது கிடையாது. ப்ரோக்ராமிங் வந்து மேக்ஸ் மாதிரி ஒரு படம் வரைகிற மாதிரி, இட்ஸ் அன் ஆர்ட். ஓகே, அத ஒரு படம் வரையணும்னா திரும்ப திரும்ப வரைஞ்சி பார்த்தாதான் அது வரும். மேக்ஸ்ல ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றோம்னா அதே மாதிரி பல ப்ராப்ளம் சால்வ் பண்ணாதான் சால்வ் பண்ண முடியும். ப்ரோக்ராமிங்கும் அந்த மாதிரி தான். இங்கிலீஷ் படிக்கிற மாதிரி படிப்பேன், தமிழ் படிக்கிற மாதிரி படிப்பேன்னா கடைசி வரைக்கும் ப்ரோக்ராம் எழுத முடியாது. ஓகே, ப்ரோக்ராம்ன்றது நீங்க காலேஜ்ல பிரைம் நம்பர் ப்ரோக்ராம், ஃபிபோனாக்சி ப்ரோக்ராம்லாம் போட்டிருப்பீங்க.
ரியல் டைம்ல இது வந்து சாதாரண எக்ஸாம்பிள், ஏ ஃபார் ஆப்பிள் படிக்கிற மாதிரி அது. ஆனா நம்ம இங்கிலீஷ்ல பேசும்போது நிறைய விஷயம் இருக்கு இல்லையா? அந்த பிரைம் நம்பர்ன்றது ஏ ஃபார் ஆப்பிள் மாதிரி, அதை தாண்டி நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரும். படிக்கணும், படிச்சதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ரைட், கம்மிங் பேக் டு த பாயிண்ட். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல எஃப் வந்து எஃப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃபார்மேட்டிங். இப்போ டோட்டல் கோலன் இந்த கேர்லி பிரேஸ்க்குள்ள நான் சம் அப்படின்னு போட்டிருக்கேன்னா தட் மீன்ஸ் அந்த கேர்லி பிரேஸ்க்குள்ள சம்ன்ற போட்டிருக்கப்போ அந்த வேரியபிளோட வேல்யூ வந்து ரீப்ளேஸ் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நான் போடுறேன்னா இது ரன் பண்ணி பார்ப்போம். டோட்டல் கோலன் 338 வந்திருக்கா? இதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட். இப்போ முன்னாடி இருக்கிற டோட்டலை கமெண்ட் பண்ணிடுவோம். இதை கமெண்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? லைன் நம்பர் 17 நான் கமெண்ட் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஹேஷ் யூஸ் பண்ணணும். ஓகே, வெரி குட். ஹேஷ் யூஸ் பண்ணோம். ஹேஷ் யூஸ் பண்ணா கமெண்ட் கிரீன் கலர் ஆயிடுச்சா? இது எக்ஸிக்யூட் ஆகாது. கமெண்ட்னா நீங்க ஏதோ ஒண்ணு டைப் பண்ணி உங்களோட நோட்ஸ் தான் எடுத்து வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, கமெண்ட்ல நீங்க நோட்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. தமிழ்ல திருக்குறள் இருக்கு, அதுல வந்து நோட்ஸ் வந்து நீங்க அதுக்கு மீனிங் தான் எழுதணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? ஒரு திருக்குறளுக்கு இன்னொரு திருக்குறளையே கூட ரெஃபரன்ஸா எழுதலாம் இல்லையா? இப்ப நட்புன்னு ஏதோ ஒண்ணு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னொரு திருக்குறளை கூட நீங்க ரெஃபரன்ஸா எழுதி வைக்கலாம். ஸோ நோட்ஸ்ன்றது நம்ம எழுதுறது தான், அதுல டெக்ஸ்ட் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ப்ரோக்ராம், ஒரு லைன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட் பண்ணிடலாம். இப்ப ஹேஷ் போட்டனா என்ன மாதிரி கமெண்ட்? அது ஹேஷ் போட்டனா என்ன மாதிரி கமெண்ட்? சிங்கிள் லைன் கமெண்ட். ஓகே, வெரி குட். இன்னொரு வகையான கமெண்ட் என்ன சொன்னேன்? மல்டி லைன் கமெண்ட். ஓகே, இப்ப மல்டி லைன் கமெண்ட் நான் எங்கேயாவது யூஸ் பண்ணிருக்கேனா? மேல இந்த அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ், டிவிஷன், ஃப்ளோர் டிவிஷன் அதுல ஃபுல்லா யூஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே, ஸோ லைன் நம்பர் 7ல 3 சிங்கிள் கோட்ஸ் ஓபன் பண்ணிருக்கேன், 14ல அதை முடிச்சிருக்கேன். இது மல்டி லைன் கமெண்ட். லைன் நம்பர் 7ல இருந்து 14 வரைக்கும் மல்டி லைன் கமெண்ட். 3 ட்ரிபிள் கோட்ஸ் ஆரம்பிச்சிருக்கேன், 3 ட்ரிபிள் கோட்ஸ் முடிச்சிருக்கேன், அதுக்கு நடுவுல போட்டிருக்கிறது எல்லாமே கமெண்ட். இது மல்டி லைன் கமெண்ட். மல்டி லைன் கமெண்ட் வந்து மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல வேற மாதிரி இருக்கும். பைத்தான்ல ட்ரிபிள் கோட்ஸ் இருக்கு. நீங்க ஒருவேளை மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பண்றீங்க, சி, C++, ஜாவா, பைத்தான், டேக் எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், பைத்தானை தவிர எல்லாத்துலயும் எனக்கு தெரிஞ்ச எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் இது மல்டி லைன் கமெண்ட். இதுக்கு நடுவுல நீங்க என்ன போட்டாலும் மல்டி லைன் கமெண்ட். ஸ்லாஷ் ஸ்டார் ஸ்டார் ஸ்லாஷ், இதுக்கு நடுவுல நீங்க என்ன போறீங்களோ அது எல்லாமே மல்டி லைன் கமெண்ட். ஓகே, பைத்தான்ல மட்டும் வேற மாதிரி இருக்கும். பைத்தான்ல ஹேஷ் போட்டிங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் லைன் கமெண்ட் இல்ல. மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல உங்களுக்கு டபுள் ஸ்லாஷ் போட்டிங்கன்னா அது வந்து சிங்கிள் லைன் கமெண்ட். மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல பைத்தான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். எதுக்காக சொல்றேன்னா நாளைக்கு நீங்க வேற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கத்துக்கிட்டீங்கன்னா இது உங்களுக்கு சைட் பை சைடு வசதியா இருக்கும். அதுக்காக அந்த ரெஃபரன்ஸ்க்காக நான் சொல்றேன். ஓகே, ஃபைன். இப்போ கம்மிங் பேக் டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த இதை கமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணனா இந்த டோட்டல் கோலன் 338 இருக்கு. ஒருவேளை இந்த கேர்லி பிரேஸ் நான் போடல, இப்ப என்ன பிரிண்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? ரன் பண்ண வேண்டாம், என்ன பிரிண்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? டோட்டல் கோலன் சம் அப்படியே பிரிண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். டோட்டல் கோலன் சம்னு அப்படியே பிரிண்ட் ஆகும்னு ஒருத்தவங்க நினைக்கிறாங்க. ஓகே, அடுத்து என்ன நினைக்கிறீங்க? ஒருத்தர் மட்டும் தான் நினைக்கிறீங்களா? மீதி யாரும் எதுவுமே நினைக்கலையா? அதேதான் சார் டோட்டல். அதேதான். ஓகே, அதேதான் நினைக்கிறீங்க. ஓகே, +1. அடுத்து சார் எரர் வரும்னு நினைக்கிறேன் சார். ஃபார்மேட் ஸ்ட்ரிங்னு மென்ஷன் பண்ணிருக்கோம்ல சார். ஓகே, எரர் வரும்னு நினைக்கிறீங்க. அடுத்து
இதுல ஏதோ ஒண்ணு நினைக்கிறீங்க அப்படின்னா இதை நினைக்கிறேன்னு சொல்லுங்க, இல்ல புதுசா ஒண்ணுன்னா புதுசா ஒண்ணு சொல்லுங்க. சம்மோட வேல்யூ எரர் நினைக்கிறேன் சார். ஓகே, இப்பதான் சொன்னேன், ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் விட்டு கொடுத்துடணும். முதல்ல யார் பேசுவாங்களோ அவங்க பேசட்டோன்னு விட்டுறணும். சரியா? ஷர்மி, உன் பேர் என்னம்மா? ஷர்மியா இல்ல ஃபுல் பேர் வேற ஏதாவது இருக்கா? இல்ல இதுதான் சார், ஷர்மி தான். ஷர்மி, ஓகேம்மா சொல்லு. உன்னோட குரலும் நான் இப்பதான் கேக்குறேன், ஆரம்பத்துல இருந்து கேட்கல. உன் குரலும் நான் சம்மோட எதிர்பார்க்கிறேன். வேல்யூ பிரிண்ட் ஆகும் நான் சொன்னது கேட்டுச்சா இப்போ? ஓகே ரைட். என்ன பிரிண்ட் ஆகும்னு நினைக்கிற? அவுட்புட் என்ன வரும்னு நினைக்கிற? சம்மோட வேல்யூ. ஓகே, அப்போ டோட்டல் கோலன் 338 வரும்னு நினைக்கிற இல்லையா? சார். ஓகே ரைட். அடுத்து என்ன நினைக்கிறீங்க? அடுத்து யாரோ பேசுனீங்களே, விஸ்வஜித். எரர். ஓகே, எரருக்கு +1. இன்னொருத்தர் ஓட் பண்ணிருக்காரு, 2 பேர் இப்ப எரருக்கு. அடுத்து 5 பேர் தான் சொல்லிருக்கீங்க. சார் எரர் சார் வரும். எரர். ஓகே. அடுத்து டோட்டல் சம் வேல்யூ வரும் சார். லைன் நம்பர் 23 24 25 25 சார். 25. ஓகே, 25க்கு +1. அடுத்து எரர் பிரிண்ட் ஆகும். ஓகே, எரருக்கு +3. அடுத்து என்னோட கிளாஸ்ல எல்லாரும் பேசணும். அமைதியா இருந்தீங்கன்னா எனக்கு போர் அடிச்சிடும். எனக்கு பயங்கர டயர்டா இருக்கு, நான் இன்னும் டின்னர் சாப்பிடல, பசிக்குது, தூக்கம் வருது, ஆபீஸ் வேலை வேற இருக்குது. ரைட்? உங்களுக்கு காலேஜ் முடிச்சு வந்து எவ்வளவு டயர்டா இருக்கோ அதை விட எனக்கு பயங்கர டயர்டா இருக்கு. சொல்லுங்க அடுத்து. 23 லைன் தான் சார் அவுட்புட் ஆகும். 23. ஓகே, +2. அடுத்து 24 சார். 24. ஓகே, அடுத்து யாரோ பேசுனீங்க. எரர். ஓகே, +5. அடுத்து 18 பேர் இருக்கீங்க. கவுண்ட் 18 வரல, 11 தான் இருக்கு. மீதி நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு ஆன்சர் சொல்லுங்க. இதை தவிர 4வது ஒரு ஆன்சர் இருந்தாலும் ஓகே ஃபைன். கரெக்டா சொன்னவங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரும், தப்பா சொன்னவங்களுக்கு புதுசா கத்துக்க போறோம், அவ்வளவுதானே. தப்பா சொல்றது தப்பே கிடையாது, எதுவுமே சொல்லாம இருக்கிறது தான் தப்பு. ஓகே, இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் நீங்க தப்பா ஆன்சர் சொல்றது தப்பே கிடையாது. ஆன்சரே சொல்லாம அமைதியா இருக்கிறது தான் பெரிய தப்பு, மிகப்பெரிய தப்பு. ஆபீஸ்ல போனா அது உங்களை ரொம்ப பாதிக்கும். சொல்லுங்க அடுத்து, சொல்லாதவங்க சொல்லுங்க. இதுல ஒவ்வொரு லைனுக்கு ஒவ்வொரு 23, 24, 25 மூணுத்துக்குமே நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பேன். இதை தவிர ஏதாவது வரும்னா அதையும் சொல்லுங்க. ஓகே சரி. இதுல எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னா லைன் நம்பர் 23 தான் கரெக்டான ஆன்சர். அதுதான் வரும் டோட்டல் கோலன் சம். ஓகே, யார் யாரெல்லாம் டோட்டல் கோலன் சம் சொன்னீங்களோ வெரி குட். யாரெல்லாம் தப்பா சொன்னீங்களோ வெரி வெரி குட். ஏன்னா கரெக்டா சொன்னவங்களுக்கு புது லேர்னிங் கிடையாது, தப்பா சொன்னவங்க புதுசா கத்துக்க போறீங்க இல்லையா? இப்படி இருக்கும்னு ஒண்ணு நினைச்சிருக்கீங்க, யூ ஆர் கோயிங் டு லேர்ன் நியூ. வெரி வெரி குட். ரைட். ஏன் எரர் வரல அப்படின்னா நான் எரர் வர மாதிரி எதுவுமே போடல. ஒருவேளை இங்க டபுள் கோட்ஸ்க்கு பதிலாக நான் சிங்கிள் கோட்ஸ்க்கு பதிலாக டபுள் கோட்ஸ் போட்டிருந்தேன்னா இது எரர், ரன் ஆகாது. நான் ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்னு கொடுத்துட்டேன், ஆனா நான் ஃபார்மேட் யூஸ் பண்ணல அப்படின்னா அது தப்பு கிடையாது. நான் கடையில போய் 2 கிலோ ஆப்பிள் வாங்கிட்டு வரேன், அதை நான் சாப்பிடல, இதெல்லாம் தப்பா? நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், நான் சாப்பிடல. வாங்கிட்டு வந்தேன்றதுனால அதை நான் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? கடையில போய் நான் 200 கிராம் பச்சை மிளகாய் வாங்கிட்டு வந்துட்டேன்றதுனால அதை நான் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. வாங்கறது வேற, சாப்பிட்றது வேற. அதே மாதிரிதான் இங்கேயும் எஃப்ன்றது ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்கு, உள்ள கட்டாயமா ஃபார்மேட் பண்ணணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. ஃபார்மேட் பண்ணணும்னு போட்டேன், ஆனா ஃபார்மேட் பண்றதுக்கு எதுவும் இல்லை. எஃப் போட்டாலும் சரி போடாட்டினாலும் சரி இது அப்படியே ஒர்க் ஆகும். ஆனா
நான் ஆப்பிள் வாங்கிட்டு வந்து நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு நான் வாங்காமயே இருந்திருக்கலாம்ல. வாங்காமயே இருந்திருந்தா அது வேஸ்டா போயிருக்காதுல்ல. அப்போ இது போடணும்னு அவசியம் கிடையாது. இந்த இடத்துல அவுட்புட்டே எனக்கு இப்படியே டோட்டல் கோலன் சம்முன்னு வரணும் அப்படின்னா இந்த எஃப் போட வேண்டிய அவசியமே கிடையாது. எஃப் போடாமே அதுதான் வரும் அவுட்புட். அப்போ நான் எஃப்ன்றது எதுக்காக போட்டேன்? ஏதோ ஒரு ஸ்பெஷல் ரீசனுக்காக போட்டேன். என்ன ரீசன்? அது உள்ள ஒரு வேரியபிளோட வேல்யூ பிரிண்ட் ஆகணும், அதுதான் ரீசன். அப்போ அந்த வேரியபிளோட வேல்யூ பிரிண்ட் ஆகணும்னா பைத்தானுக்கு இது வேரியபிள் அப்படின்னு முதல்ல சொல்லணும். இல்லனா இது சம்ன்றது வேரியபிள்னு அதுக்கு தெரியாது. சம்ன்றது ஸ்ட்ரிங் கிடையாது, அது ஒரு வேரியபிள் அப்படின்னு சொல்லி பைத்தானுக்கு தெரியப்படுத்தணும். அதை எப்படி தெரியப்படுத்துறது? கர்லி பிரேஸ்குள்ள போட்டு சம்முன்னு போட்டா கர்லி பிரேஸ்குள்ள வரது ஒரு வேரியபிள் அப்படின்னு பைத்தானுக்கு தெரியும். கர்லி பிரேஸ் பிரிண்ட் ஆகுமானா பிரிண்ட் ஆகாது. கர்லி பிரேஸ் பிரிண்ட் ஆச்சா? அவுட்புட்ல கர்லி பிரேஸ் பிரிண்ட் ஆச்சா? ஆகல. சோ கர்லி பிரேஸ் பிரிண்ட் ஆகாது. இந்த கர்லி பிரேஸ், ரெண்டு கர்லி பிரேஸ்க்குள்ள என்ன போட்டிருக்கோமோ அதோட வேல்யூ தான் பிரிண்ட் ஆகும், கர்லி பிரேஸ் பிரிண்ட் ஆகாது. ஓகே, இதுதான் இந்த டோட்டல் கோலன் சம்முக்கும் எரர் ஏன் வரலன்றதுக்கு காரணம் சொன்னேன். ஏன்னா அது எரரே கிடையாது. எஃப் போட்டிருக்கோம் ஆனா அது யூஸ் பண்ணல அப்படின்றது தப்பு கிடையாது. ஓகே, அதே மாதிரி இப்ப நான் ஏபிசிடி ஈக்குவல் டு 1 2 3 அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கேன். எங்கேயுமே இதை நான் யூஸ் பண்ணல, இது தப்பா அப்படின்னு கேட்டா தப்பு கிடையாது. வேரியபிள் இருக்கு, நான் யூஸ் பண்ணல, அதனால என்ன? இது தப்பு கிடையாது. ஆனா அனாவசியமா ஒரு வேரியபிள் எதுக்கு போடணும்? தேவையில்லாத ஒரு வேரியபிள் எதுக்கு போடணும்? இப்போ நீங்க வீட்டுக்குள்ள வரீங்க, ஹால்குள்ள வரீங்க, தேவையில்லாத பொருள் இங்க ஒண்ணு அங்க ஒண்ணுன்னு கிடக்குது, அதுக்கு பேர் என்ன? பார்த்தோன்னே என்ன சொல்லுவீங்க? வீட்டை டேஷ் மாதிரி, வீடு டேஷ் மாதிரி இருக்கு, என்னது? கிளாஸ் ரூம்குள்ள போறீங்க, அங்கங்க பேப்பர் கிடக்குது, கிளாஸ் ரூம் டேஷ் மாதிரி இருக்கு, என்ன மாதிரி இருக்கு? குப்பை தொட்டி மாதிரி இருக்கு இல்லையா? சோ தேவையில்லாத பொருள் இங்க ஒண்ணு அங்க ஒண்ணுன்னு கடந்ததுன்னா அது குப்பை. ஏன்னா அது தேவையில்லாத பொருள், அது குப்பை இல்லையா? தேவையில்லாத பொருள் எங்க கடந்தாலும் குப்பை. அப்போ குப்பை தொட்டி மாதிரி கிடக்குது, குப்பை கூலம் மாதிரி கிடக்குது, வாட் எவர். இந்த வேரியபிள் இருக்கு, நான் யூஸ் பண்ணல அப்படின்னா என் கோடு குப்பை தொட்டி மாதிரி இருக்குன்னு அர்த்தம். தேவையில்லாத ஒரு விஷயம் இதுக்கு எடுத்துருவோம், கிளீனா வச்சுக்கோம் கோடு. இதுதான் வந்து கோடை கிளீனா வச்சுக்கிறது. தேவையில்லாத விஷயத்த எடுத்துட்டோம்னா கோடு கிளீனா இருக்குன்னு அர்த்தம். தேவையில்லாததை வச்சுக்கூடாது. ஓகே, கோடை இப்ப நான் கிளீன் பண்ணிட்டேன், என் கோடு குப்பை தொட்டி மாதிரி இல்லை. ஓகேவா? வீட்டுக்குள்ள வந்தோடனே வீடுக்குள்ள அங்கங்க பேப்பர் கிடக்குது அப்படின்னா வீடு குப்பை தொட்டி மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த ஹாலுக்கு அந்த பொருள் தேவை கிடையாது. ஆனா ஹால்ல டிவி இருக்கு, அதை பார்த்துட்டு என்ன வீடு குப்பை மாதிரி இருக்குன்னு சொல்லுவோமா? சொல்லுவோமா? ஏன்னா அது அதோட பொருள்ல அதோட இடத்துல இருக்கு. இப்போ ஹால்ல வரீங்க, சேர் வந்து நடுவுல கிடக்குது, அப்போ குப்பை மாதிரி வீடு இருக்குன்னு சொல்லுவோமா? ஏன்னா அது வந்து அதோட இடத்துல இல்ல, அதோட இடம் ஓரமா இருந்தா நல்லா இருக்கும், டிவி முன்னாடி இருந்தா நல்லா இருக்கும், ரைட்? அதோட இடத்துல அது இருந்ததுன்னா நல்லா இருக்கும், குப்பை தொட்டி மாதிரி இருக்காது. தட்ஸ் வாட் வி டு ஹியர். தேவையான இடத்துல தேவையான இதை போட்டுக்கணும். எஃப்னு போடுறதும் அப்படிதான், ரைட்? இந்த இடத்துல எஃப் போடணும், ஏன்னா இங்க ஒரு வேரியபிள் நான் போட்டிருக்கேன், அதனால எஃப் போடணும். அடுத்து இதோட என்னோட வேலை முடிஞ்சுதான்னா வேலை முடியல, இன்னும் நான் ஸ்லாஷ் போட்டு நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் போடணும் இல்லையா? அப்போ ஸ்லாஷ் வந்து அப்படியே பிரிண்ட் ஆகும், ஏன்னா நான் அதை கர்லி பிரேஸ்க்குள்ள கொடுக்கல. அதுக்கப்புறம் என்ன பிரிண்ட் பண்ணணும்? டோட்டல் எவ்வளவு மார்க்ஸ்? ஓகே, அதை எப்படி கால்குலேட் பண்றது?
நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் into 100. So curly braces ஓகே குள்ள நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் into 100. ஓகே கர்லி பிரேசஸ்க்குள்ள ஒரு வேரியபிள் மட்டும் தான் போடலாமா அப்படின்னா கிடையாது. மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷனும் பண்ணலாம். நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் மல்டிப்ளைட் பை 100. டோட்டல் கோலன் சம் வந்து அப்படியே பிரிண்ட் ஆகும். ஐ மீன் சம்மோட வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஏன்னா இட் இஸ் இன் கர்லி பிரேசஸ் ஸ்லாஷ் அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் மல்டிப்ளைடு பை 100. இப்ப எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். 338 டிவைடட் பை 400. இப்போ உங்கள எத்தனை பேருக்கு லைன் நம்பர் 17 ரொம்ப பிடிச்சிருக்கு? ரெண்டு ஸ்டேட்மெண்ட் 17 அண்ட் 19 கம்பேர் பண்ணும்போது லைன் நம்பர் 17 எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? ரெண்டும் ஒரே வேலை தான் பாக்குது. யாருக்கும் இல்லையா? லைன் நம்பர் 19 எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு? மூணு பேருக்கு தானா? 4 பேருக்கு தானா? ஓகே ரைட். ஏன் லைன் நம்பர் 19 ஏன் பிடிச்சிருக்கு? ஆனா அது பார்த்தோன்னே கொஞ்சம் நீட்டா இருக்க மாதிரி இருக்கு. கர்லி braces நல்லா தெரியுறதுனால கொஞ்சம் நீட்டா இருக்க மாதிரி. ஓகே அடுத்து இன்னொருத்தர் யாராவது கோட் சொல்லுங்க. சிம்பிளா இருக்குண்ணா. கோடு சிம்பிளா இருக்கு. அடுத்து கமாலாம் யூஸ் பண்ண தேவையில்ல. கமாலாம் யூஸ் பண்ண தேவையில்ல. நான் அந்த காமாலாம் யூஸ் பண்ண தேவையில்ல. படிக்கும் போது நீட்டா இருக்கு இல்லையா? சோ என்னோட பர்சனல் ரெண்டுமே தப்பு கிடையாது. இதை போடலாமா அதை போடலாமானா தப்பு கிடையாது. ரெண்டுமே தப்பு கிடையாது. கோயிங் ஃபார்வர்ட் லைன் நம்பர் 19 தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? லைன் நம்பர் 19 தான் யூஸ் பண்ணுவேன். போன பேட்ச்ல ஒரு ஸ்டூடெண்ட் இதெல்லாம் ஆரம்பிச்சு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்லயே எஃப் இந்த ஃபார்மேட்டட் பிரிண்ட்னா என்னன்றது நான் சொல்லிட்டேன். 3 மாசம் கழிச்சு எஃப்னா என்னன்னு கேட்டாங்க. கொடுத்த எல்லா ப்ரோக்ராம்லயும் ஃபார்மேட் இருந்தது. எல்லா ப்ரோக்ராம்லயும் அவுட்புட்டுக்கு பிரிண்ட் தான் போடுவோம், எஃப் தான் போடுவோம். 3 மாசம் கழிச்சு கேட்டாங்க. அப்போ அந்த 3 மாசத்துல நடத்தினது எதுவுமே அவங்களுக்கு புரியலன்னு தானே அர்த்தம். இது முன்னாடியே கேட்டிருந்தா இன்னும் நிறைய புரிஞ்சிருக்கும் தானே அர்த்தம் இல்லையா? சோ கேள்வி இருக்கு அப்படின்றப்போ அப்பப்ப கேட்டுருணும். கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. ஒருவேளை அந்த கேள்வி அவங்களுக்கு முன்னாடியே இருந்திருக்கும். 3 மாசம் கழிச்சு கேட்டா அதுல பிரயோஜனமே கிடையாது. முன்னாடியே கேட்டிருக்கணும் இல்லையா? ரைட். சோ பிரிண்ட் வந்து இந்த மாதிரி போடலாம். இதுல நம்பர் ஆஃப் டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்து அப் டு 2 டெசிமல்ஸ் போடலாம்னு சொன்னீங்க இல்லையா? அது எப்படின்றது நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டு போடுங்க. ஓகே, எனி கொஸ்டின்ஸ்? இன்னைக்கு நடத்தின டாபிக்ல ஏதாவது கொஸ்டின்ஸ்? எஸ் இஸ்மாயில். சார் நான் கிளாஸுக்கு லேட்டாக தான் சார் வந்தேன். பார்த்தேன் சார் அந்த சம்முன்னு சொல்லி கேலிபிரேஸ் போட்டிருக்கீங்களா? அது எனக்கு புரியல சார். இது கர்லி பிரேஸ் எதுக்கு போட்டிருக்கேன்னு புரியலையா? சரி, இது நான் கர்லி பிரேஸ் நான் இப்போ அவுட்புட் என்ன வந்ததுன்னு பாத்தியா? அவுட்புட் என்ன வந்ததுன்னு பாத்தியா? ஓகே, உனக்கு நான் சஜஸ்ட் பண்றது நீ 9 o'clock வந்தேன்னு நினைக்கிறேன். லேட்டா தான் சார் இந்த எக்ஸாம் தெரியும், நான் பார்த்தேன். தெரியும் நீ மெசேஜ் அனுப்புனதையும் பார்த்தேன், நீ லேட்டா வந்ததையும் பார்த்தேன். பிரச்சனை கிடையாது. இந்த முதல் லைன் நீ வரும்போது இந்த மார்க் 1 ஈக்குவல் டு மார்க் 2 ஈக்குவல் டு இதை டைப் பண்ணிட்டு இருந்தோமா? அப்பயே வந்துட்டியா? இல்ல சார், நான் இதெல்லாம் அடுத்துதான் சார் வந்தேன். ஓகே, அப்படின்னா நீ ரெக்கார்டிங் எடுத்து பாரு. சரியா? ஏன்னா நான் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து டீச் பண்ற மாதிரி இருக்கும். நீ ரெக்கார்ட்
ஹலோ. பவர் கட் ஆயிடுச்சுங்க. ஒரே நிமிஷம், என்னோட பிராட்பேண்டுக்கு திரும்ப கனெக்ட் ஆக போகுது. மேபி டிஸ்கனெக்ட் ஆகலாம் திரும்ப. ஓகே, திரும்ப கனெக்ட் ஆயிடுச்சு. சாரி, பேசிட்டு இருக்கும்போது பவர் கட் ஆயிடுச்சு. யாருக்காவது ஏதாவது கொஸ்டின் இருக்கா? சரி, நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.